வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து கேப் அப் கேப் டவுன் இதை பற்றி A to Z எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறது அண்ட் வந்து அக்யூரசி எடுக்கிறது, என்ன டைப் ஆஃப் கேப் இருக்குது, நிறைய கொஷின் நீங்கள் வந்து லைவில் கேட்குறீங்க இல்லைங்களா? அதுக்கான ஒரு விளக்கம் எல்லாமே, ஸ்ட்ராட்டஜி, கேப்பை வச்சு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இதில் பார்க்க போகிறோம். டேரெக்டாக சார்ட் போயிடலாம். சார்ட்டு தான் நம்ம கேப்பை பார்க்குறதுக்கான ஒரே இடம். சரி, ஓகே, சார்ட் எடுத்தாச்சு. சார்ட்டில் பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இங்கெல்லாம் நடக்கிறது பேர் தான் கேப். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியாது. அது என்ன அப்புறம் கேப்புன்னு கேட்பாங்க புதுசாக வரவங்க. ஓகே, இதான் கேப்பு. ஒரு இடத்துக்கும் அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து 400 க்ளோஸ் ஆகிடுக்கு, ஓப்பனிங்கே 700, 300 பாயிண்ட் கேப் அப்பு. சரியா, இது பேர் கேப் அப்புன்னு சொல்லுவாங்க. க்ளோசிங் இங்கே இருக்குது, ஓப்பனிங்கே இங்கே இருக்குன்னா இது பேர் கேப் டவுன். நியூஸ் பேஸஸில் வந்த கேப்ஸ் இது வாலட்டிலிட்டியில். சரி, இப்போ வந்து நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணுன்னா மார்க்கெட் வந்து என்னென்ன டைப்பாக இருக்குன்னா ஒரு 4-5 டைப் சொல்லலாங்க கேப்பை பொறுத்த வரையில். வேகமாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துட்டோன்னா ரன் அவே ஆர் வந்து ட்ரேட் அவே கேப் அப்படிம்பாங்க. சரி, இது நீங்கள் 3 மினிட் 1 மினிட் இன்ட்ராடே பண்ணும்போதெல்லாம் இந்த கேப்பை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்களா, இந்த கேண்டில் க்ளோசிங்க்கும் இந்த கேண்டிலோட ஓப்பனிங்க்கும் கேப் இருக்குது. இது தென் வந்து இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் க்ளோசிங்க்கும் இந்த கேண்டிலுக்கும் வந்து கேப் இருக்குது. ட்ரேடாக என்ன ஆகும், மார்க்கெட் ஜம்ப் ஆகி ஓப்பன் ஆகும். சரியா, இந்த கேப்புங்கிறது ஏன் ப்ரோ ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்போ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இங்கே கனெக்டாக இருக்காங்க, தென் மார்க்கெட் வந்து இங்கே ட்ரேட் ஆகிடுது, எல்டிபி இங்கே க்ளோஸ் ஆகிடுது. சரியா, இங்கே பையர்ஸும் செல்லர்ஸும் இந்த ப்ரைஸில் கனெக்ட் ஆகுனா இங்கே வந்து ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிடுது. தென் அடுத்த பையர்ஸ் செல்லர்ஸ், இப்போ 100 ரூபாய், இது 100 ரூபாய் இடம்னு வச்சுக்கோங்க, 100 ரூபாயில் கனெக்ட் ஆகிருக்காங்க, ட்ரேட் ஆகிடுச்சு. அடுத்து 101 தான் ட்ரேட் ஆகணுங்கிறது இல்லை, டேரெக்டாக 102 கூட ட்ரேட் நடக்கலாம். சரியா, 101 ரூபாயில் வந்து வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ஆள் இல்லை, 102 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவான், 101 ஸ்கிப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். சரி, அங்கே இருக்கிற பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சேர்ந்துருவாங்க. அப்போ என்ன ஆயிரும், 100 ரூபாயிலேருந்து 102 ரூபாய்க்கு தான் ட்ரேட் நடந்திருக்கும், 101 ட்ரேடே நடந்திருக்காது. அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, கேப். புரிதலுக்காக வந்து எளிமையாக சொல்கிறேன், இது பேர் தான் கேப் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இது வந்து ட்ரேட் அவே ஆர் ரன் அவே கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது காமனாக நிறைய இடத்துல நடக்கும். சரி, இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா ப்ரோ, இதில் ஏதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்க, ஒரு ரன் அவே கேப் அப் வருது, இப்போ ட்ரேட் ஆக அடுத்த கேண்டில் ஜம்ப் ஆகி ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு ட்ரேட் பண்ணுற இன்ட்ராடேலே ஒரு நம்பிக்கை கூடுதலாக பிறக்கும். நம்ம நினச்ச மாதிரியே பையர்ஸ் ஜம்ப் ஆகுறாங்க, வாங்கிறதுக்கு ஆர்வப்படுறாங்க, நம்ம கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கோம், நம்ம என் பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான், அந்த மாதிரி நினச்சிக்கலாம். இதில் பெரிய என்ட்ரி இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டாவது கேப் டைப் காமன் கேப். இந்த டே கேண்டில் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, இது காமனாக ஒரு நாளுக்கும் இன்னொரு நாளுக்கும் ஓப்பனிங்க்கும் முடிவுக்கும் உள்ள காமனாக ஜம்ப் ஆகும் மார்க்கெட். இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு, தென் நம்ம மார்க்கெட்டில் தான் நியூஸ் வந்திருக்கலாம், அதுக்காக ரியாக்ட் ஆகும். இது வந்து காமனாக வர கேப், அதனால தான் இதுக்கு பேர் வந்து காமன் கேப் அப்படிங்கிறாங்க. சரியா, ஒரு நாள் முடிவுக்கும் அடுத்த நாள் துவக்கத்துக்கும் வர ஒரு கேப்பு தான் இந்த காமன் கேப். சரி, இந்த காமன் கேப்லேயே இன்னொரு இது பார்த்துட்டோம் அப்படின்னா ட்ரெண்டிங்க்கு மாற்றலாம். சரி, அது பேர் தான் ட்ரெண்டிங் கேப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நான் வந்து வரைஞ்சி விளக்குறேன். இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, மார்க்கெட் மேலே அப்படி கீழே மேலே கீழேன்னு இப்படி போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் மேலே போகும்போது ஜம்ப் ஆகி ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து இது ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கலாம், இது ஒரு 100 ரூபா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது 105 ரூபாயில். அப்போ இந்த இடையில இருக்கிற 4 ரூபாய்க்கு ட்ரேடே நடந்திருக்காதுல்ல, கரெக்டாக. ஒரு நாள் க்ளோசிங்கு, அடுத்த நாள் ஓப்பனிங். இப்போ டே கேண்டில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது என்னென்னா ட்ரெண்டிங் கேப். அப் ட்ரெண்ட் ஆகுது, அப் ட்ரெண்டாக என்ன ஆகுது, இன்னும் நல்ல பையிங் ப்ரெஷரில் என்ன ஆகுது, அப் ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக நமக்கு அப் ட்ரெண்டுக்கு நேர் ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப் ட்ரெண்டில் கேப் அப் வந்தால் அவன் ஃப்ரெண்டு. சரியா, உடனே இந்த வந்து ஃபில் ஆகிடுமா, எல்லோரும் கேட்பாங்க, ப்ரோ கேப் வந்திருக்கு, நேற்று இன்றைக்கி 4 ரூபா டிஃப்ரெண்ட்டு, உடனே வந்து இது ஃபில் பண்ணிடுமா? எப்போவுமே ட்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக ஒரு கேப் வருதுன்னா ஃபில் பண்ணாது. அப் ட்ரெண்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க, அப்போ கேப் அப் ஆகுதுன்னா உடனே ஃபில் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா, அதோட ஃப்ரெண்டு தானே, அது கூடுதலாக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சரியா, இன்னும் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை அப் ட்ரெண்டில் கேப் டவுன் வந்துச்சுன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். சரியா, அப் ட்ரெண்டான கேப் அப் வந்துச்சுன்னா அது அந்த ட்ரெண்டை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போது, உடனே ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரியா, அது ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இது டவுன் ட்ரெண்டில் கேப் டவுன் வருது, டவுன் ட்ரெண்டு. இப்போ ஒரு ட்ரேடிங்க்கு இன்னொரு ட்ரேடிங்க்கு கேப் வந்துருச்சு, ஏற்கனவே டவுன் ட்ரெண்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் என்னது
ஒரு ஃப்ரெண்டு டவுன் ட்ரெண்டோட ஃப்ரெண்டு கேப் டவுன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ டவுன் ட்ரெண்டில் கேப் பார்த்தீங்கன்னா நல்லா செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, இனி நல்லா செல்லாக பார்க்குறான், உடனே ஃபில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆப்போசிட்டாக நடந்தா என்ன பண்ணுறது? இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டு, இங்கே என்ன ஆகி போச்சு, டவுன் ட்ரெண்டில் வந்து கேப் அப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். டவுன் ட்ரெண்டு கீழே வரணும் மார்க்கெட், அது பேர் தான் டவுன் ட்ரெண்டு. ஆனால் கேப் அப் ஆகிடுச்சு, அப்போ உடனே மேலே போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ தான் என்னது நீங்கள் கேட்குறீங்கள, இந்த ஃபில்லிங் ப்ரோ கேப் அப் ஆகிடுக்கு, இது ஃபில் பண்ணலாமானா ட்ரெண்டிங்க்கு ஆப்போசிட்டாக கேப் வந்தால் உடனே ஃபில் பண்ணும். சரி, அப்போ நீங்கள் அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி போடலாம். இங்கே ஏதாவது இன்ட்ராடேல டக்குன்னு செல்லிங் ப்ரெஷர் வந்தால் ஒன்று எடுக்கலாமா, இந்த மாதிரியான உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ண தெரியணும். ட்ரெண்டு நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் வந்து மார்க்கெட்டில் சப்போர்ட்ன்றதும் சரி, இந்த மாதிரியான கேப்ஸும் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது ஒரு 90% நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரியா? உடனே அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ரிவர்ஸில் தான் பார்த்தா அந்த கேப் ஃபில்லிங் வருமா அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரலாம். சரியா? ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஒரு அப் ட்ரெண்டில் கேப் டவுன் பார்க்குறீங்கன்னா, அப் ட்ரெண்டு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்குது, என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டு இங்கே தான் ஓப்பன் ஆகுறான். டவுன் ட்ரெண்டு மார்க்கெட் வந்து இங்கே கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறான். அப்போ என்னது மார்க்கெட் அப் ட்ரெண்டு மேலே போகணும், அப்போ என்ன ஆயிடும், உடனே இந்த கேப்பை ஃபில் பண்ணிடும். சரியா? ட்ரெண்டிங்க்கு ஆப்போசிட்டாக கேப் வந்தால் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போட்டு அகெயின் லோ ப்ரைஸில் பை பண்ணலாம். ட்ரெண்டிங்கோட கேப் வரும்போது அந்த கேண்டிலோட லோவையே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்மளால் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வருது, கேப் அப் ஆகுதுன்னா இந்த இடத்துல என்ட்ரிஸ்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த கேப்லேயே வருது, நல்ல ஒரு சப்போர்ட்டும் இருக்குது, மற்ற டெக்னிக்கல்ஸ் பார்க்கணுங்கள, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தென் இந்த கேண்டில் எந்த டே அன்னைக்கு ஓப்பன் ஆச்சோ அதோட லோவே நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டு நமக்கு கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணால் மட்டும் போதும், மற்ற சினாரியோஸை பார்த்து. சரியா? நல்ல ஒரு அக்யூரசி இந்த கேப்ஸில் கிடைக்கும். தென் எக்ஸாஸ்டட் கேப்னு சொல்லுவாங்க, இந்த கடைசி சினாரியோ பார்த்துட்டா. இந்த ட்ரெண்டிங் கேப்ஸ்னால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஒரு ட்ரெண்டை நீங்கள் கரெக்டாக போய் பாருங்களேன். மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா, இதை நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டியோட டே சார்ட்டை வரான், இங்கே பார்த்தோம்னா மெதுவாக அப்படியே டவுனில் வரானா, இப்போ பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் சப்போர்ட் உடைக்குது. சப்போர்ட் உடைக்கும் போது இந்த இடத்துல என்னது ஒரு கேப் வருதா, இந்த சப்போர்ட்டை கீழே தான் என்ன ஆகுது, க்ளோஸ் வைக்கல, கீழே தான் ஓப்பன் ஆகுது. அப்போ அதுக்கு பேர் தான் எக்ஸாஸ்டட் கேப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேட்டர்ன், ஒரு சப்போர்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு ட்ரெண்டு, அதை வந்து டைரெக்டாக க்ளோஸ் வைக்காமல் அடுத்த நாளே ஜம்ப் ஆகி ஓப்பன் ஆகுது, அப்படியே போயிடுது, எங்கேயுமே நிற்காம வேகமாக இறங்குது அப்படின்னா அது பேர் எக்ஸாஸ்டட் கேப். சரியா? ஒரு சப்போர்ட்ன்ற சென்ஸ் பிரேக் அவுட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, இங்கே வந்து நின்றுருக்கான், சரி இப்படி நிற்கிறான்னு வச்சுக்கலாம், மார்க்கெட் இங்கே வந்துட்டான், இங்கே நிற்கிறான், இது பிரேக் ஆனால் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம், பிரேக் ஆகி க்ளோஸ் ஆனால் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் அடுத்த நாள் க்ளோஸ் வைக்கல, அடுத்த நாளே ஓப்பனிங் மேலே இருக்கான், ஓப்பன் ஆகிட்டு அப்படியே போயிட்டான் அப்படின்னா அது பேர் எக்ஸாஸ்டட் கேப். சரியா? இது வந்து நல்ல இந்த எக்ஸாஸ்டட் கேப்பும் வந்து நீங்கள் பெரிய பெரிய மூமெண்டம், இந்த கிராஷ் வர்றது, அந்த பெரிய பெரிய மூமெண்டமில் கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் தான். ஏன்னா கேண்டில் க்ளோசிங் இருக்காது, பிரேக் அவுட்ஸ் எடுக்க முடியாது, ரிஸ்க்காக கொஞ்சம் மற்ற அனலைசஸ்லாம் பார்த்து அடிக்கிற மாதிரி இது பண்ணலாம். இப்போ இங்கே இதை எடுத்துக்கோங்க, இந்த ட்ரெண்டிங் கேப்பை பற்றி பேசலாம். எக்ஸாஸ்டட் கேப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து சப்போர்ட் அடிக்கிறான், 22,000 ரவுண்ட் நம்பரு, நல்லா சப்போர்ட். மார்னிங் ஸ்டார் இது கேண்டில் ஸ்டிக்கு நல்லா வந்து எங்கிள்ஸ் பண்ணுது, அப்படியே ரிவர்ஸ் ஆக லோ ஓப்பனிங் டு லோ கேண்டில் வருது, கன்சாலிடேட் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த கன்சாலிடேஷன் மேலே ஓப்பன் ஆகும், கேப் அப்பா, அப்போ ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள் ஒரு அப் ட்ரெண்ட் நல்லா வந்து ஓப்பனிங் டு லோ கேண்டில், ஓப்பனிங் டு லோ கேண்டில், பையிங் ப்ரெஷர் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல கேப் அப் வருது, ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே பாருங்கள் அப் ட்ரெண்டுக்கு கேப் அப் ட்ரெண்டு கேப் அப், தெரியுதுங்களா? அப்போ அது அந்த கரண்ட் டேவோட லோவே என்ன ஆகிடுது, நல்லா சப்போர்ட் ஆகிடுது. சரியா? இதுதான் ட்ரெண்டிங் கேப்பில் இருக்கிற நமக்கு ஒரு இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். இந்த டே கேண்டில் வச்சுக்கோங்க, ட்ரெண்டிங் கேப் வருதா, என்ன மாதிரி இது வருது அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக ட்ரெண்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து போய் இந்த ப்ரீவியஸ் டபுள் டாப் இல்லை ரெசிஸ்டன்ஸ் அடிச்சுட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷனில் கீழே வரான், தென் கீழே வரான், கேப் டவுன், மொத்தமாக என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான். தென் ப்ரீவியஸ் லெவல் திரும்ப வந்துட்டான் நிஃப்டி, ப்ரீவியஸ் லெவல் வந்து கேப் டவுன் ஆகிட்டோம், நமக்கு நியூஸு ட்ரம்ப்போட நியூஸு அது இதுன்னு. தென் மார்க்கெட் திரும்ப ரெக்கவரி ஆகுது, சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது, கேப் அப், தெரியுதுங்களா? சப்போர்ட்லேருந்து திரும்ப மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது மார்க்கெட் என்ன ஆகுது, இந்த கேப் அப்புங்கிறது வருது. அப்போ மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங்கை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டா கேப்ஸு எப்படி வரும் அண்ட் வந்து அதில் எப்படி வந்து ஒரு எந்த இடத்த வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும், டார்கெட் எது வைக்கலாம்ங்கிறதெல்லாம் இனியும் வந்து சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ணலாம். சரியா? அதனால் ட்ரெண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம், வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ப்ரோ இதில் எனக்கு புரியல, இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க
அப்படின்னு பேசிக் ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லாமே பார்க்கலாம். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.